யாருமே இல்லாம தனியா வளர்ந்து அவனை எல்லாருமே ஹேட் பண்ற அந்த உலகத்துல சரி எது தப்பு எது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது ரொம்பவே கஷ்டம் தான். அதுவும் வெறும் 5 வயசு இருக்கிற பையன் சுயமா முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஆனா என்னதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அவனை என்னதான் எல்லாருமே ஒதுக்கி வச்சாலும் தனியால நின்று போராடுற ஒருத்தன் தான் நம்ம நருட்டோ. ஸோ இந்த ஒரு ரீசன் போதாதாங்க நம்ம நருட்டோ பிடிக்கிறதுக்கு. ஸோ அதனாலதான் நம்ம ஹினாட்டாக்கு நருட்டோ பிடிச்சிருக்கு. நம்மளை பாதுகாத்த மாதிரி நம்ம அவனை பாதுகாக்கணும்னு சொல்லி என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஹினாட்டாவோட உயிரே போனாலும் கூட பரவாயில்ல, ஆனா நருட்டோவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணா நம்ம ஹினாட்டா. ஸோ அப்படிதான் நம்ம பெயின் லீஃப் வில்லேஜ் அடிக்க வரும்போது நம்ம நருட்டோ தான் சொல்லியிருப்பான் ஃபைட் பண்ணும்போது யாரும் ஊடால வந்து செத்துக்கிட்டு போயிடாதீங்க அப்படின்னு. சொன்ன பேச்ச கரெக்டா கேட்போண்டா அப்படிங்கிற மாதிரி எவனுமே வந்திருக்க மாட்டான். ஆனா நம்ம ஹினாட்டாவால என்னதான் முடியல அப்படின்னாலும் நருட்டோக்காக என்ன வேணாலும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம பெயின் கூடயே வந்து ஃபைட் பண்ணியிருப்பான் நம்ம ஹினாட்டா. முன்னால நான் வர பின்னால நீ வர எல்லாமே கூடி வர எனக்கு உன்னை பிடிக்கும்.